திருப்பத்தூர் அருகே தொழிலதிபரை கத்தி முனையில் கடத்தி 12 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த பாஜக மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் இடையம்பட்டி நடுவூர் பகுதியைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் தியாகராஜ். முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளராகவும் இருந்துள்ளார். இவருடைய மச்சான் அரவிந்தன் பொன்னேரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக உள்ளார். இவருக்கு பணம் தேவைப்பட்டதால் தியாகராஜை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளார். இதற்கு தனது நண்பரும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட மாணவரணி தலைவர் சந்தோஷ் என்பவரை உதவிக்கு அழைத்துள்ளார். அவர் தனது மற்றொரு நண்பரான பாரதிய ஜனதா கட்சியின் வெளிநாட்டு வாழ் பிரிவு மாவட்ட தலைவர் வீரமணிகண்டன் தலைமையில் ஒரு கும்பலை தயார்படுத்தியுள்ளார். கடந்த 23ஆம் தேதி தியாகராஜன் RTO அலுவலகத்திற்கு மோட்டார் சைக்கிளில் வருவதை அறிந்த அந்த கும்பல் அவரை வழிமறித்தது. கத்தியை காட்டி மிரட்டிய அந்த கும்பல் கையை கட்டி காரில் ஏற்றிக்கொண்டு பறந்தது. தியாகராஜை ஒரு அறையில் அடைத்து வைத்த அந்த கும்பல் 1 கோடி ரூபாய் கேட்டு கடுமையாக தாக்கியுள்ளது. இதனால் பயந்து போன அவர் கடத்த சொன்னதே அரவிந்தன் தான் என தெரியாமல் அவருக்கே போன் செய்து வீட்டிலிருந்து பணத்தை எடுத்து வருமாறு கூறியுள்ளார். அவர் கொண்டு வந்த ரூபாய் 12 லட்சத்தை பெற்றுக்கொண்ட அந்த கும்பல் தியாகராஜனை விட்டுவிட்டு தப்பியது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் தியாகராஜை பணம் கொடுத்து மீட்ட அரவிந்தனிடம் விசாரித்தனர். அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அவர் கடத்தியதை ஒப்புக்கொண்டதால் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 6 பேரையும் கைது செய்தனர். தொழிலதிபரை கடத்திய சம்பவத்தில் பாஜக மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் செங்குட்டுவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.